ஹலோ மக்களே, வெல்கம் டு பேரலாக்ஸ் சினிமாஸ். ஜனகணமனா மாதிரி ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்த டைரக்டர் டிஜோஜோஸ் ஆண்டனி இயக்கத்துல நம்ம டொவினோ தாமஸ் நடிச்சு வெளியாகியிருக்கிற மலையாள படம் தான் பள்ளிச்சட்டம்பி. ஒரு பக்கா மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட கையில எடுத்திருக்கிற டொவினோ இந்த படத்துல எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிருக்காரு? வாங்க டீட்டெயில்டா ரிவ்யூக்குள்ள போகலாம். கதை என்னன்னா 1957ல நடக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. கானியார் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கம்யூனிஸ்டுகளுக்கும் அங்க இருக்கிற கிறித்துவ மக்களுக்கும் ஒரு பெரிய உரசலாவே இருக்கு. அந்த ஊர் பாதிரியாரான விஜயராகவன் கம்யூனிஸ்டுகளை வளர விடுறது பேராபத்துன்னு பிரச்சாரம் பண்றாரு. ஆனா அடாவடியா சுத்துற குவிண்டன் ஜார்ஜ் திடீர்னு இன்னைக்கு நானும் கம்யூனிஸ்ட் தான் கொடி நட்டு கெத்து காட்டுறாரு. இந்த பிரச்சனையை அடக்க வெளியூர்ல இருந்து போத்தன் கிறிஸ்டோபர் அப்படிங்கிற கிறிஸ்துவ அடையாளத்தோட நம்ம ஹீரோ டொவினோ தாமஸ் கிருஷ்ண பிள்ளை வராரு. அவர் வந்த முதல் நாளே அந்த குவிண்டன் ஜார்ஜை அடக்கி பிரச்சனையை முடிச்சாலும் அந்த மொத்த ஊரையும் அழிக்க ஒரு பெரிய சதி பின்னணியில நடக்குது. அதிலிருந்து அந்த மக்களை அவர் எப்படி காப்பாத்தினாரு, அவர் உண்மையிலேயே யாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மாசான கதை. படத்தோட மொத்த பாரத்தையும் நம்ம டொவினோ தாமஸ் தான் சிங்கிள் ஆளா தோள்ல தாங்கி இழுத்துக்கிட்டு போயிருக்காரு. அந்த கம்பீரமான லுக்கு, ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் மனுஷன் பொறி பறக்க விடுறாரு. ஹீரோயின் கயாட் லோஹர் அவங்களுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமா பண்ணியிருக்காங்க. போலீஸா வர்ற சத்ரு தன்னோட பார்வையிலையும் பாடி லாங்குவேஜ்லையும் ஒரு மிரட்டலான வில்லத்தனத்தை காட்டியிருக்காரு. ஆனா ஒரு இடத்துல மட்டும் டைரக்டர் என்ன நினைச்சாருன்னே புரியல. நம்ம ஆடுகளம் நிறையன ஒரு சூத்திரதாரி மாஸ்டர் மைண்ட் மாதிரி காட்டிட்டு அவரை ஒரு வார்த்தை கூட பேச விடாம அவரை சுத்தி சுத்தி சித்திக் மட்டுமே பேசுற மாதிரி சீன் வச்சது படத்தோட ஒரு பெரிய மைனஸ். அதே மாதிரி இவர்தான் வில்லன்னு நம்ம நினைக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ சர்ப்ரைஸ் மெயின் வில்லனா என்ட்ரி கொடுக்கறாரு. ஒரு ஊரு அந்த ஊரை காப்பாத்த வர்ற ஹீரோங்கிற ரொம்பவே பார்த்து பழகிய வழக்கமான கதையை முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமா கொடுக்க டைரக்டர் டிஜோஜோஸ் ட்ரை பண்ணிருக்காரு. ஓப்பனிங் சீன் ரொம்பவே பதட்டமா ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரெகுலரான டெம்ப்ளேட்ல தான் போகுது. இன்டர்வெல்ல ஒரு மாசான என்ட்ரி கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் ஆரம்பத்துல தேவையில்லாம ரொமான்ஸ் வச்சு கொஞ்சம் கடுப்பேத்துறாங்க. ஆனா கடைசி அரை மணி நேரம் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் கேஜிஎஃப், தனுஷோட கர்ணன் படங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி செம ஃபயரா இருக்கு. ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக் மற்றும் பிஜிஎம் படத்துக்கு பெரிய பிளஸ். திஜோடாமியோட கேமரா ஒர்க் பார்க்கறதுக்கே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. ஓவரால என்ன சொல்ல வரேன்னா, வழக்கமான திரைக்கதை, செகண்ட் ஹாஃப்ல சுவாரஸ்யம் குறைந்த சில துய்வான காட்சிகள்னு குறைகள் இருந்தாலும் டொவினோ தாமஸோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் மற்றும் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் காட்சிகளுக்காகவே இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். நீங்க ஒரு பக்கா மாஸ் ஆக்ஷன் படம் விரும்பி பார்க்குற ஆளா இருந்தா பள்ளிச்சட்டம்பி உங்களுக்கு ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்க பள்ளிச்சட்டம்பி பார்த்துட்டீங்களா? டொவினோவோட ஆக்ஷன் சீன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேரலாக்ஸ் சினிமாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே சினிமேட்டிக்.